வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது முற்பிறவி கர்ம வினையால் அசுரனாக பிறந்து பின்பு வழிபாடு செய்து முக்தி பெற்ற சித்திரகேதுவின் கதையைத்தான் பார்க்க போகின்றோம். இதில் நாரத முனிவர் சித்திரகேதுவுக்கு உபதேசம் செய்த சில பாடல்கள் நாமும் படித்தால் நமக்கும் முக்தி பேறு கிட்டும் என்பது நிச்சயம். ஓகே மக்களே, கதைக்குள் செல்வோமா? சித்திரகேது பல படை வீரர்களை கொண்ட நாட்டு மக்களுக்கு அரசனாக திகழ்ந்து வந்தவன். அவனுக்கு எண்ணற்ற மனைவியர் இருந்தாலும் அவனுக்கு புத்திரர்கள் இல்லையே என்கிற கவலை துன்புறுத்தியது. ஒரு சமயம் அங்கிரா என்கிற முனிவர் அவனுடைய அரண்மனைக்கு வந்தார். அரசன் சித்திரகேதுவின் முகம் வாடியிருப்பதையும் ஏதோ ஒரு துயரத்தில் அவன் அவ்வாறு இருப்பதையும் கண்டதும் என்ன காரணம் என்று கேட்டார். சித்திரகேது, முனி சிரேஷ்டரே, தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கப் போகின்றது? இருப்பினும் தங்களுடைய வினாவிற்கு உரிய காரணத்தை தெரிவிக்கின்றேன். மகன் இன்றி மனம் கலங்கி இருக்கின்றேன். புத் எனும் நகரத்தில் விழாமல் என்னை காத்தருள நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அங்கிரா முனிவர் மன்னனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேள்வி ஒன்றினை செய்தார். ஹோமம் செய்து மிகுந்ததை மன்னனின் மனைவிக்கு அளித்தாள். அரசே, இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமான மகன் ஒருவன் உனக்கு பிறப்பான் என்று கூறி அரசனிடம் விடை பெற்று சென்றார். மன்னனுடைய மனைவியும் கருவுற்றாள். ஒரு மகனை பெற்றெடுத்தாள். மன்னனும் அவளுடைய மனைவியும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். மக்களுக்கு பற்பல பரிசுகளை வழங்கினர். மகனிடமோ அன்பு ஓங்கியது. அவன் மீது தன் உயிரையே வைத்திருந்தான். இந்த நிலையில் மன்னனின் மற்ற மனைவியர்களுக்கு பொறாமை பொங்கிவிட்டது. மகனை பெற்றெடுத்த மனைவியிடம் உள்ள அளவிதாத அன்பில் ஒரு பகுதி கூட தங்கள் மீது அவன் காட்டவில்லையே என்று மனம் வெதும்பினர். வெதும்பிய மனத்தவர் திட்டம் ஒன்றை வகுத்தனர். அந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு நஞ்சை கொடுத்தனர். அவனும் மரணத்தை தழுவினான். பெற்ற அன்னையோ நீண்ட நேரம் மகன் எழுந்திருக்காததை பார்த்து மகன் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து போய் தூக்கி வரச் சொன்னாள். அங்கே இருந்த வேலைக்காரி அந்த குழந்தையை கண்டவள் அலறினாள். அலறலை கேட்ட அரசி மகன் இருந்த இடத்திற்கு ஓடினாள். மகன் உயிருடன் இல்லாததை கண்டு மயங்கி விழுந்தாள். மன்னனும் தாங்க முடியாத துயரத்தில் வீழ்ந்தான். கண்டோர் அனைவரும் கண்ணீர் மல்க கதறிக்கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அங்கு மகப்பேறு வரம் அளித்த அங்கிரா முனிவரும் அவருடன் நாரதரும் வந்தனர். அரசனுக்கு ஆறுதல் கூறினர். அவர்கள் மன்னனிடம், மன்னா, மாண்ட உன் மைந்தன் முன் பிறவியில் உனக்கு என்ன உறவு? வரப்போகும் பிறவியில் என்ன உறவு? வெள்ளத்தின் வேகத்தால் மணல் குவியலாக சேர்கிறது, பின்னர் பிரிகின்றது. அதுபோன்றே உடலில் புகும் உயிர்களும் கூடுவதும் பின்பு பிரிவதும் இயற்கை. இது காலத்தின் கோலம். தகப்பன் என்று ஒரு உடல், தாய் என்று மற்றொரு உடல். அந்த இருவரும் சேர்ந்ததில் மகன் என்று ஒரு உடல். உடல்கள் பலவிதமாக இருந்தாலும் அவற்றில் இருக்கும் ஆத்மா ஒன்றே. அது இறைவனைப் போல் அழிவற்றது, நிரந்தரமானது. உடல்களின் வேற்றுமைகளில் பற்றும் பரிவும் அறிவின்மையால் தான் தோன்றுகின்றது. ஆன்மாவை அறிந்து கொண்டால் உண்மை நிலை உனக்கு புரியும். அதனால் மனம் ஆறுதல் அடைவாய் என்று பலவாறு அறிவிடை கூறினார்கள். மன்னனும் ஒருவாறு தெளிவு பெற்றான். ஆனால் தன்னை தெளிவு பெறச் செய்தவர்கள் யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவர்கள் பெரியோர்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான். உண்மையை அறியாது அறியாமையில் அதுகாரும் தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டான். இந்த நிலையில் மன்னனின் அறியாமை என்கிற அகையிருளை போக்க வந்தவரில் அங்கிரா தன்னை ஏற்கனவே மன்னனிடம் வந்திருப்பதையும் மகப்பேறு அவன் அடைய தான் வழி செய்து யாகம் செய்ததையும் கூறி அறிமுகம் செய்து கொண்டார். நாரத முனிவரையும் அறிமுகம் செய்து வைத்தார்.
பிறகு மன்னனுக்கு உபதேசம் செய்யத் தொடங்கினார். மன்னா, நீ திருமாலின் அன்பன். துயரக்கடலில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றவே நாங்கள் வந்திருக்கின்றோம். திருமாலின் அன்பர்கள் யாரும் துயருறக்கூடாது. மகன் வேண்டுமென்றாய், கொடுத்தேன். மகன் இறந்துவிட்டான், ஆனால் துயரப்படுகின்றாய். வீடு, புகழ், சுற்றம், செல்வம் ஆகியவை இவ்வாறே நிலையில்லாதது, அழிந்து போகும். இவைதான் துயரத்திற்கு காரணங்கள். துடிப்புடன் செயல்படும் உடலே துன்பம் தருவது. அழியாத அடக்கத்துடன் செயல்படும் ஆன்மாவே இன்பத்தை தருவது. மகனுக்கு ஈமச்சடங்குகளை செய்துவிட்டு வா. திருமாலின் திருவடிகளை அடைய வழிகாட்டும் மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கின்றேன். அதனை கருத்துடன் ஓதினால் 7 இரவில் நீ பெரும் நற்கதியை அடைவாய் என்று கூறினார். பிறகு நாரதர் தன்னுடைய யோக சக்தியை பயன்படுத்தினார். இறந்து போன மகனுடைய ஜீவன் விண்ணில் பறந்து செல்வதை மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் காண்பித்தார். இறந்து போன ஜீவாத்மாவை நோக்கி நாரதர், ஜீவாத்மாவே, உன் தந்தையை பார், தாயை பார், உன் பிரிவால் அவர்கள் வாடுவதை பார். மீண்டும் திரும்பி வந்து உன் உடலில் புகுந்து கொள். எல்லா வளங்களுடன் இந்த நாட்டை நீ அரசாள்வாய் என்று கூறினார். அதற்கு அந்த ஜீவன், முனிசிரேஷ்டரே, விலங்கென்றும் மனிதன் என்றும் தேவன் என்றும் பல பிறப்புகளை அடைந்து வரும் எனக்கு எப்பிறப்பில் இவர்கள் தாய் தந்தையர்கள்? காலப்போக்கில் எந்த பிறவியிலாவது அனைவருமே ஒருவருக்கொருவர் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் அறிந்தவர்களாகவும் அறியாதவர்களாகவும் ஆகின்றனர். ஏதாவது ஒரு பிறப்பில் ஏற்பட்ட உடல் பற்றினால் ஜீவனுக்கு ஒருவரிடம் உறவு என்பது இல்லை. அழியாத ஜீவனுக்கு அனைவரும் ஒன்றே என்று கூறிவிட்டு தோன்றிய ஜீவாத்மா மறைந்து விட்டது. துயரக்கடலில் மூழ்கியிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். துயரத்தையும் கைவிட்டனர். பாசத்தை களைந்து மன்னனும் மற்றவரும் தெளிவு பெற்றனர். நாரத முனிவரும் தான் வாக்களித்தபடி திருமாலின் மீதான துதியையும் மந்திரத்தையும் ஓதத் தொடங்கினார். புனிதராகிய தங்களை சரணடைகிறேன். ஈடு இணையற்ற பேரானந்த உருவம் கொண்டுள்ள தங்களை சரணடைகிறேன். அறிவும் ஆற்றலுமாக அமைதிக்கு வித்தாக உள்ள தங்களை சரணடைகின்றேன். பற்றுள்ளவராகவும் பற்றற்று விலகி உள்ளவராகவும் இருந்து மாயைகளின் கர்த்தாவாக உள்ளவரே, உங்களை சரணடைகின்றேன். தாங்கள் படைத்த மாயைக்கு அப்பாற்பட்டவரே, தங்களை சரணடைகின்றேன். உணரப்படும் பொருட்கள் மற்றும் புலன்களின் தன்னிகரற்ற எஜமானராகிய தங்களை சரணடைகின்றேன். அருவமும் உருவமும் இல்லாதவரே, காரணமாகவும் காரியமாகவும் திகழ்பவரே, வழியும் வெளியுமாக இருப்பவரே, எங்கும் எதிலும் உள்ளும் புறமும் நிலை கொண்டிருப்பவரே, தங்களை எங்கள் மனதால் புலன்களால் காண முடியவில்லையே. தங்களை அறிந்து கொள்ளும் இதயத்தை எங்களுக்கு வேண்டி அருள வேண்டி வணங்குகிறேன், சரணடைகின்றேன் என்று துதிக்கும்படி உபதேசித்தார். உபதேசித்த பின் அந்த 2 முனிவர்களும் மறைந்து விட்டனர். ஆதிசேஷனின் உபதேசம். அரசன் திருமாலின் மீதான துதியை தூய மனதுடன் உச்சரித்தான். 7 நாட்கள் இடைவிடாது உச்சரித்தான். உணவு உண்ணாது நீரை மட்டுமே பருகினான். துதியின் மகிமை கிட்டியது. வித்யாதரருக்கு வேந்தனானான். மாசற்ற மனதையும் பெற்றுக்கொண்டான். ஆதிசேஷனிடம் சென்றான். அவருடைய தாள்களை தொழுதான். ஆதிசேஷனும் அவனுக்கு வைராக்கியத்தையும் மெய்யறிவையும் உபதேசித்தார். மன்னனிடம், மன்னா, நாரதரும் அங்கிராவும் செய்த உபதேசத்தை பயின்றாய். என்னை நேரில் கண்டாய். உனக்கு நற்கதி கிடைக்கும். மறைகள் கூறும் பரபிரம்மமும் நானன்றி வேறில்லை. உயிர்களை படைத்ததும் நான், உயிராய் இருப்பதும் நான். வெளி உலகில் பரவி நிற்கும் ஆன்மா ஒன்றே. அது தன்னுள் இருப்பதாக மனிதன் அறிய வேண்டும். பரபிரம்மம் ஆன்மா ஆகிய 2ம் நானே. ஒருவன்தான் உறங்குவதாக ஒரு சொப்பனத்தை காண்கின்றான். அந்த சொப்பன உறக்கத்தில் வேறு ஒரு சொப்பனத்தை காண்கின்றான். அதில் அவனுக்கு மலையும் காடும் தெரிகின்றது. அவன் அந்த சொப்பன உறக்கம் தெளிகின்றது. ஆனால் அவன் உண்மையில் துயில் எழவில்லை.
அவ்வாறே விழிப்பு எனும் பரம்பொருளின் மாயை உள்ளும் புறமும் நிலைத்திருக்கும். உறக்கத்தில் உறங்குவதாகவும் விழிப்பில் விழிப்பதாகவும் துலங்கும் மெய்யறிவே நான். இவ்வறிவு உருவான என்னை விட வேறு என்ன வேற்றுமை புத்திதான் பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணம். மானிடனாய் பிறந்தவன் இந்த உண்மையை அறியாததினால் அதனால்தான் அவனுக்கு எங்குமே அமைதி இல்லை. புலன்களால் வரும் சுகங்களை விவேகத்தினால் விலக்கி அறிவிலே அமைதியுற்று பரபிரம்மத்திடம் பக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பரமனே அந்தராத்மா என்பதை அறிந்தால் நற்கதி அடைவாய் என்று உபதேசம் செய்துவிட்டு ஆதிசேஷனும் மறைந்துவிட்டார். உபதேசம் செய்த ஆதிசேஷனை சித்திரகேது வணங்கினான். நல்வினைகள் அவனுக்கு கிட்டின. பாக்கியம் பெற்ற அவன் ஆகாயத்தில் உலவி வந்தான். பல்லாண்டு காலம் இன்பங்களை அனுபவித்து வந்தான். ஆகாயத்தில் உலவி வரும்போது ஒரு நாள் சிவபெருமானை கண்டான். சிவபெருமான் பார்வதி தேவியை மடி மீது இருத்தி அணைத்திருந்தார். பெருமானின் சபையில் சித்தர்களும் முனிவர்களும் சூழ்ந்திருந்தனர். இந்த காட்சியை கண்ட சித்திரகேது ஏளனமாக சிரித்தான். மறையோருக்கு மன்னவனாக விளங்கும் சிவபெருமான் சபையில் இப்படி அமர்ந்திருக்கலாமா என்று ஏளனமாக உரைத்தான். இந்த வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் புன்னகை செய்துவிட்டு சும்மா இருந்தார். சபையில் இருந்தவர்களும் வாய் திறக்கவில்லை. ஆனால் அன்னை சக்திக்கு அடங்காத சினம் பொங்கியது. மங்களத்திற்கு மங்களமான மூவுலகிற்கும் மூர்த்தியான சிவபெருமானை பழித்து பேசிய அறிவிலியான சித்திரகேதுவை அசுரனாக பிறக்க சபித்து விட்டார். சக்தியின் சாபம் பழித்தது. சித்திரகேது அசுரனாக பிறந்தான். விருத்திரன் என்கிற பெயருடன் விளங்கி முன்பிறவியில் வல்வினை புரிந்ததால் அசுரர்களுக்கு தலைமை வகித்து தேவர்களுடன் போர் புரிந்தான். ஆதிசேஷனின் தாள்களை அந்த அசுர பிறவியிலும் பற்றி நின்று வணங்கினான். பலமுறை தேவர்கள் தலைவனான இந்திரனுடன் போர் புரிந்திருந்தான். இறுதியில் இந்திரனின் கைகளால் அசுரன் விருத்திரன் கொல்லப்பட்டான். இந்த விருத்திரன் முகுந்தனிடம் முதிர்ந்த பக்தி கொண்டிருந்தவன். வல்வினை தீர்க்கப்பட்ட அவனுடைய ஆன்மா இறுதியில் ஆண்டவனை சென்றடைந்தது. இவ்வாறாக அசுரப்பிறப்பாக இருந்தாலும் அவனது பக்தி அவனது முற்பிறவி வினைகளை தீர்த்துவிட்டு அவனை அந்த ஆன்மாவை அந்த பக்தி கொண்டு போய் பிறவா நிலை அடைய வழி செய்து இருக்கின்றது. ஓகே மக்களே, சித்திரகேதுவின் கதையை பார்த்தோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.